ஒரு மொழியை கூட எங்கட மொழியில் ஒரு கடிதத்தை வழங்க முடியாத அளவுக்கு இலங்கையினுடைய கடற்றொழில் நீரியல் வள திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் இருக்கின்றார். சட்டமாக இருக்கிறத கூட ஒரு நாரா நிறுவனம் ஒரு பணிப்பாளர் நாயகமே சட்டத்தை மதிக்கிறார்கள் இல்லை. கடல்ல நடக்கிற பிரச்சனைக்கு தான் நீங்கள் நியாயத்தை கேட்டு தரவில்லை. எங்களுடைய உரிமையை பற்றி நீங்கள் பேசவில்லை. சிங்கள மொழி மூலம் எழுதப்பட்ட கடிதத்தை எங்களுக்கு பதிலாக இலங்கை யாழ்ப்பாண மனித உரிமை ஆணைக்குழு பெற்று தருகிறது. இதை நாங்கள் ஒரு கடற்தொழிலாளன் கரையோரத்தில் இருந்து எங்க கொண்டு போய் இதை வாசிக்கிறது? வணக்கம், என்னுடைய பேர் அன்னராசா. அகில இலங்கை மீனவ மக்கள் தொழிற்சங்கம் இன்றைய தினம் வடக்கு கடற்தொழிலாளர்களை எதிர்நோக்குகின்ற பிரச்சனைகள் தொடர்பாக இந்த ஊடகவியலாளர் சந்திப்பை நாங்கள் நடாத்துகின்றோம். இன்றைய ஊடகவியலாளர் சந்திப்பிலே 2 விடயங்கள் தொடர்பாக நாங்கள் தெரிவிக்க இருக்கின்றோம். அதில் முதலாவது விஷயமாக எங்களுடைய வடக்கு மாகாணத்தை பிரதிப்படுத்துகின்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் கவனத்திற்கும் வடக்கு மாகாண ஆளுநர் அம்மணி அவர்களுடைய கவனத்திற்கும் இந்த விடயத்தை நாங்கள் கொண்டு வர விரும்புகின்றோம். உதாரணமாக இலங்கையினுடைய ஜனநாயகம் என்று கூறப்படுகின்ற பாராளுமன்றத்திலே 2017 ஆண்டு 11ஆம் இலக்க கடற்றொழில் நீர்வாழ் உயிரினங்கள் சட்டம் வர்த்தகமானி மூலம் இது சட்டமாக்கப்பட்டு வெளியிடப்பட்டிருக்கின்றது. இந்த சட்டம் நடைமுறையில் இருக்கின்றதா என்ற ஒரு கேள்வியும், அப்படி இருந்திருந்தால் இந்த சட்டத்தில் ஏதாவது திருத்தங்கள் மேற்கொண்டிருக்கின்றதா என்பது தொடர்பான ஒரு கேள்வியும், அதன் பயனாக இந்த சட்டத்திலே திருத்தம் ஏற்பட்டு இந்த நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு எங்களுடைய கடற்தொழில் திணைக்களத்தின் இலங்கைக்கான பணிப்பாளர் டைரக்டர் ஜெனரல் அவர்கள் ஒரு கடிதத்தை அனுப்பியிருக்கின்றார். நாரா நிறுவனத்தினாலே அடையாளப்படுத்தப்பட்ட இடங்களிலே இந்த சட்டத்தின் மூலம் தொழிலில் ஈடுபடலாம் என்று ஒரு கடிதத்தை சிங்கள மொழி மூலம் தமிழ் மொழியிலே நாங்கள் கேள்வி கேட்கும் பொழுது ஒரு பணிப்பாளர் நாயகம் வடக்கிலே எழுவதீவு பிரதேச கடற்றொழிலாளர்களுடைய கேள்விக்கு சிங்கள மொழி மூலம் எங்களுக்கு பதிலை அனுப்பியிருக்கின்றார். ஏனென்று கேட்டால் எங்களுக்கு சிங்களம் வாசிக்க தெரியாது. அதனால் ஒரு மொழியை கூட எங்கட மொழியில் ஒரு கடிதத்தை வழங்க முடியாத அளவுக்கு இலங்கையினுடைய கடற்றொழில் நீரியல் வள திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் இருக்கின்றார். அந்த கடிதத்தின் மூலம் எங்களுக்கு தெரிகின்றது, இந்த உள்ளூர் இழுவைமடி சட்டத்தை அரசு அதிகாரிகள் தவறாக பயன்படுத்துகிறார்கள். ஏனென்று கேட்டால் எங்களுக்கு அனுப்பப்பட்ட கடிதத்திலே மாவட்ட உதவி பணிப்பாளரினால் 29ஆம் திகதி பிப்ரவரி மாதம் 2024ஆம் ஆண்டு எங்களுக்கு இந்த கடிதத்திலே இந்த 2017ஆம் ஆண்டு 11ஆம் இலக்க சட்டத்தின் மூலம் நாரா நிறுவனத்தின் சிபார்சின் அடிப்படையிலே குறிப்பிட்ட பிரதேசத்திலே உள்ளூர் இழுவைமடி தொழில் செய்யலாம் என்று இந்த கடிதத்தை எங்களுக்கு கிடைக்கப்பெற்றிருக்கிறது இலங்கை கடற்தொழில் திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகத்தினால். ஆனால் 2023ஆம் ஆண்டு 11ஆம் மாதம் 9ஆம் திகதி எங்களுடைய அமைச்சரவையிலே இலங்கையின் அமைச்சரவையிலே 9ஆம் திகதி 11ஆம் ஆண்டு 2023ஆம் ஆண்டு இந்த சட்டத்தினை திருத்துவதற்கு அமைச்சரவை பத்திரம் தாக்கல் செய்யப்பட்டது. தாக்கல் செய்யப்பட்டு அமைச்சரவையிலே நிராகரிக்கப்பட்டிருக்கின்றது. நிராகரிக்கப்பட்ட ஒரு திட்டத்தை 24ஆம் ஆண்டு பிப்ரவரி 2024 நடைமுறையில் இருக்கு என்று எங்களுடைய கடற்தொழில் திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் தருகிறார். அப்ப இதை எது சரி எது பிழை? தயவு செய்து எங்களுடைய தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களே, நாங்கள் கடலிலே எங்களுக்கு உரிமை கேட்டு போராடுகின்ற பொழுது கூட எங்களுடைய உரிமையை மறுக்கின்றார்கள், எங்களுடைய குரல் விடையை ஒடுக்கின்றார்கள். நாங்கள் எழுத்து மூலம் கேட்கும் போது கூட எங்களுடைய உரிமையையும் எங்களுடைய கேள்வியையும் சட்டம் எதை மீனவர் பின்பற்றுவது என்று எங்களுக்கு ஒரு அறியாத புதிராக இந்த திணைக்களங்கள் மேற்கொள்கிறது. 2024ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 24ஆம் தேதி நாரா நிறுவனத்திலே அங்கீகரிக்கப்பட்ட இடத்திலே கடற்தொழில் செய்யலாம் என்று இலங்கையின் பணிப்பாளர் நாயகம் சிபார்சு செய்து கடிதத்தை தருகிறார். 2023ஆம் ஆண்டு அமைச்சரவையிலே அது நிராகரிக்கப்பட்டிருக்கின்றது. அப்ப மக்கள் அல்லது மீனவர் எது சட்டம் அல்லது பாராளுமன்றத்தில் இருக்கிற சட்டத்தை நாரா நிறுவனத்துக்கு திருத்துறதுக்கு அதிகாரம் இருக்கா அல்லது இந்த சட்டத்தை மீனவர் மதிக்க வேண்டுமா
என்ற ஒரு தெளிவை எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களே, எங்களுக்கு அது போதிய ஆதாரங்களும் ஆவணங்களும் எங்களுடைய கைகளிலே இருக்கிறது. இதை நீங்கள் கேட்டு எங்களுக்கு ஒரு நியாயத்தை பெற்றுத் தாருங்கள். கடல்ல நடக்கிற பிரச்சனைக்கு தான் நீங்கள் நியாயத்தை கேட்டு தரவில்லை, எங்களுடைய உரிமையை பற்றி நீங்கள் பேசவில்லை என்றாலும் கூட சட்டமாக இருக்கிறத கூட ஒரு நாரா நிறுவனமும் ஒரு பணிப்பாளர் நாயகமுமே சட்டத்தை மதிக்கிறார்கள் இல்லை. இப்போ மதிக்காம எங்களை ஏமாற்றுகின்ற ஒரு செயல்பாட்டை இந்த கடத்தொழில் திணைக்களம் செய்யுது. அதிலும் கூட நாங்கள் இலங்கை மனித உரிமை ஆணைக்குழு ஊடாகத்தான் இந்த கோரிக்கையை நாங்கள் வைத்திருந்தோம். ஆனால் மனித உரிமை ஆணைக்குழு கூட எங்களுக்கு 16ஆம் திகதி 4ஆம் மாதம் 2024ஆம் ஆண்டு சிங்கள மொழி மூலம் எழுதப்பட்ட கடிதத்தை எங்களுக்கு பதிலாக இலங்கை யாழ்ப்பாண மனித உரிமை ஆணைக்குழு பெற்றுத் தருகிறது. இதை நாங்கள் ஒரு கடற்தொழிலாளன் கரையோரத்தில் இருந்து எங்கே கொண்டு போய் இதை வாசிக்கிறது? நாங்கள் மொழி தொடர்பாகவோ எவ்வளவோ பிரச்சனையை பேசுகின்றோம், அடிப்படையிலும் நாங்கள் ஏமாற்றப்பட்டு கொண்டுதான் இருக்கின்றோம். இந்த கடிதத்தை இலங்கை மனித உரிமை ஆணைக்குழு எங்களுக்கு பெற்று தந்திருக்கு. அப்போ நாங்கள் எதை எங்களுடைய மொழியில் நாங்கள் வாசிக்கிறது? எங்களுக்கு சிங்களம் தெரியாது. அப்போ தமிழ்லையாவது பெற்றுத் தருவதற்கு நடவடிக்கை இல்லை. அல்லது மொழி உரிமை பற்றி பேசுகின்றோம். யாழ்ப்பாணத்திலே, அதிலும் வடமாகாணத்திலே தமிழருக்கு அனுப்பப்பட்ட கடிதம் சிங்களத்திலே அனுப்பப்படுகிறது. அப்போ அமைச்சரவையிலேயே நிராகரிக்கப்பட்ட ஒரு செயல்பாட்டை இந்த சட்டத்தில் எந்த திருத்தமும், அதாவது 2017ஆம் ஆண்டு 11ஆம் இலக்க சட்டத்திலே எந்த திருத்தமும் மேற்கொள்ள முடியாது என்று அமைச்சரவை தீர்மானித்திருக்கு. கடற்தொழில் திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகமும் நாரா நிறுவனமும் அதிலே திருத்தங்களை மேற்கொள்ளுது. அப்ப நாராவும் பணிப்பாளரும் சட்டத்தில் திருத்தத்தை மேற்கொள்ளலாம், கடற்தொழிலாளி மேற்கொள்ள கூடாதா? அல்லது இந்த சட்டத்தை கடற்தொழிலாளி மதிக்க வேண்டுமா? எனவே எங்களுடைய தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களே, வடக்கு மாகாண ஆளுநர் அவர்களே, நீங்கள் மாவட்ட செயலகத்திலே ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்களை கூடி அபிவிருத்தி என்ற போர்வையிலே கூட்டங்களை கூடுகிறீர்கள். இப்படி அடிப்படை பிரச்சனையாவது நீங்கள் தீர்த்து வைக்க வேண்டும். இந்த சட்டம் நடைமுறையில் இருக்குதா? அல்லது பணிப்பாளர் நாயகம் தான் நினைச்ச பாட்டில் இந்த சட்டத்தை வடக்கு கடற்தொழிலாளர் மீது திணித்து வடக்கு கடலை அழிக்கிறதுக்கு பணிப்பாளர் நாயகம் இருக்கிறாரா என்ற ஒரு தெளிவை நீங்கள் அனைவரும் பெற்றுத்தர வேண்டும். எங்களுடைய கடல் மாசுபட்டு இருக்கின்றது, பிளாஸ்டிக்கால் நிரம்பி வழிகிறது. அழிச்சு கொண்டு இருந்து கொண்டு சூழல் தினத்தையும் சுற்றாடல் தினத்தையும் கொண்டாடுகிற சூழல்வாதிகளும் சுற்றாடல் திணைக்களமும் நீங்கள் இது தொடர்பாக கவனம் எடுக்க வேண்டும், அதற்குரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். இந்த சட்டவிரோத கடலட்டை பண்ணைகளையும் கடலிலே குஞ்சு பிடிப்பதையும் கடலிலே நாரா நிறுவனம் பிளாஸ்டிக்கை கொண்டு பாசி வளைப்பை மேற்கொள்வதையும் செய்து கொண்டு நாடகம் ஆடாது வாயை துறந்து துணிவாக பேசி எது சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு பாதகம் என்ற ஒவ்வொரு அதிகாரியும் தன்னுடைய வீடு போல தன்னுடைய பிரதேசம் போல எங்களுடைய கடலை உணர வேண்டும். தொல்லியல் திணைக்களமும் வனஜீவராசியல் திணைக்களமும் இலங்கை அரசாங்கத்தின் திணைக்களம், கடற்தொழில் திணைக்களம் எந்த நாட்டினுடைய திணைக்களம், எந்த நாட்டினுடைய அதிகாரிகள்? அப்ப நாங்கள் மக்கள் ஒன்றுதான், இலங்கை குடிமக்கள் நாங்கள். ஆனால் இன்னொரு திணைக்களத்தாலே நாங்கள் பாதிக்கப்படுகிறோம். இந்த வருடம் 2 முறை 6 நாள் பயணமாக வடக்கு யாழ்ப்பாணம் வடமாகாணத்துக்கு வந்த ஜனாதிபதி மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கின்ற இலங்கை இந்திய மீனவருடைய பிரச்சனை தொடர்பாக பேசாமல் மௌனித்து சென்றது எங்களுக்கு இந்த சந்தேகத்தை ஏற்படுகிறது. அவர் தேர்தலுக்காக வந்து மக்களை திரட்டுகிறார். ஆனால் வடக்கு மாகாணத்திலே 50,000 குடும்பத்தை பிரதிநிதிப்படுத்துகின்ற 2 லட்சம் மக்களே ஜனாதிபதியின் இந்த மௌனமும் சந்தேகமும் எதுவென்பதை வருங்காலத்தில் நீங்கள் நிரூபிக்க வேண்டும். எதிர்காலத்திலும் இவர் ஜனாதிபதியாக வந்தால் எங்களுடைய பிரச்சனை இப்படியே தீரா பிரச்சனையாக போய் வடக்கு கடற்தொழிலாளர் பூகோள அரசியலிலே சிக்கி கடலை விட்டு அந்நியப்பட்டு போயிடுவார்கள்.